கூவத்தூர் ரெசார்ட்ல ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சுல்ல. அதுல வந்து எடப்பாடி வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்ல. செங்கோட்டையன் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்றது வெளிப்படையாவே இங்க வெளிப்படையா இல்ல, அதுதான் உண்மை. அம்மையார் சசிகலா அவர்கள் செங்கோட்டையனை நம்பி செங்கோட்டையனை கூப்பிட்டு, எப்பா இது மாதிரி பஞ்சாயத்தாக இருக்குது, பிரச்சனை இருக்குது, இது எப்படி சரி செய்ய போகிறப்போ நம்மளால் டைம் கேட்டார். வழக்கம் போல் எப்பவுமே டைம் நிறைய கேட்பார் இவர் டைமே கேட்டு இருக்கும்போது அங்கே வந்து நம்ம இவர் என்ன பண்ணிட்டார், பவானி இபிஎஸ் அவர் கை தூக்குறாரு, நான் பண்ண முடியும் அப்படின்னு. கேஜிஎஃப் படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, ராக்கி பை மாதிரி, நான் பார்த்துக்கிறேன் மம்மி அப்படி ஸ்மால் மம்மின்ற மாதிரி அவர் இறங்குறாரு. அவர் இறங்கினோன்னா 2 நாள் ஏதோ அவகாசம் கேட்டார். ஒரு நாள் சாயந்தரம் முடிச்சுட்டு எல்லா எம்எல்ஏவும் ஹாப்பி இன்று முதல் ஹாப்பின்னு சொல்லிட்டு எல்லாம் இபிஎஸ் தலைவர் ஏற்றிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு போனவங்க அதில் 3/4 பேர் இன்னொருலாம் அங்கே தான் இருக்கிறாங்க, அவர்கிட்ட தான் இருக்கிறாங்க. அதாவதுங்க சசிகலா ரொம்ப அன்ஹாப்பி தானே சார். அதுக்கே நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க தான் பாவம். இப்போ நான் எப்படி பார்த்தா இவங்க எல்லாமே வந்து சின்னமாவா நட்டத்தில் விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அதாவது ஏதோ இபிஎஸ் ஒண்டி தான் துரோகம் செய்தார் போல் டிடிவி தினகரன் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனாங்க. எப்பா வரவேற்கும் பத்திரமா பார்த்துக்கன்னு. அவர் பார்த்துக்கலையே. அவரோட அணுகுமுறை, வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது, கடின சொல் பயன்படுத்துறது, அதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை. அப்புறம் இவர் வெங்கடேஷன் ஒருத்தர் கூட இருந்தாங்க. அப்போ சிவி சண்முகம், எனக்கு சிவிஎஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மால் வந்து விழுப்புரத்துக்காரர் வந்து உண்மையை அப்படியே பட்டு பேசிட்டு போயிடுவார். உங்ககிட்ட தான் நான் ராஜா குத்துட்டு போனாங்க, என் ராசா கட்சியை பத்திரமா பார்த்துக்கன்னு போட்டு வச்சியே, அப்புறம் இப்போ வந்து கேட்குற போயிடுச்சு, அவ்வளோதான், உங்களுக்கும் உங்களுக்கு சங்காத்தமே இல்லை, உங்கள் குடும்பம் போதும் அப்படின்னாருல சிவி சண்முகம். இந்த தைரியத்தோட இந்த நெஞ்சுறுதியோட எத்தனை பேர் பேச முடியும்? அதுதான் அதிமுக பெல்ட்டு அது. அதனால அவங்களுக்கு வந்து நடந்தது, அதுக்கும் காரணம் பிஜேபி தான். ஆமா, அதுக்கும் காரணம் பிஜேபி தான். அதனால பிஜேபி என்ன பண்ண போகுதுன்றது 4.5 வருஷம் ஆட்சி நீடிச்சதுக்கே காரணம் பிஜேபி தான் எடப்பாடி வெளிப்படையா சொல்லிட்டாருல. ஆமா, அதுவும் அவரே சொல்லிட்டாரு. ஓட்டு போட்ட மக்களை விட பிஜேபி தான் காரணம், அவருமே சொல்லிட்டாரு. இது வந்துங்க இனிமேல்ட்டு வந்து இபிஎஸ்க்கு வந்து தலைவலிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வரும். நீங்க நம்ம வந்து ஒரு சைடு விமர்சனங்கள், ஒரு சைடு வந்து பலவீனம், பிரியுது, வாக்கு சிதறுது, இதெல்லாம் நம்ம ஒரு சைடு நிறைய பேசுவோம். அதுதான் கிட்டத்தட்ட 4 வருஷமா பேசிட்டு இருக்கோம். இதனுடைய அதர் சைட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இபிஎஸ்க்கு வந்து இனிமேல் ஈரோடுல வந்து இப்போ செங்கோட்டையன் மாவட்ட செயலர் இருக்காருன்னா பொறுப்பா அவர் எடுத்து செய்கிறாரு கொண்டாருன்னா அங்கே அடுத்த கட்ட தலைவர் வந்திருக்க மாட்டார். அது ஒரு பிரச்சனை தான். இப்போ இதே வந்து தேர்தலுக்கு முன்னாடி போய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போய் செங்கோட்டையன் அவர்கள் போய் தாவேக்கால இணைஞ்சி கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் சரி செஞ்சு பண்ணியிருந்தாருன்னா கரூர் சம்பவமே கூட நடந்திருக்கு.